இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதர் தேன் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது கேஷ் இல்லாமல் இந்த ஒரு 4 ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணலாம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வெண்டார்ஸ்க்கு இஷ்யூ பண்ணலாம், ரெண்டாவது ப்ரொமோட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அண்டர் ரைட்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணலாம், ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம். வெண்டார்ஸ்க்கு இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்பெனிலேருந்து ஏதாவது லேண்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரி அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா அதை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு வெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போடுவோம். ரெண்டாவது மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு ப்ரொமோட்டர்ஸ். எப்போ ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது கம்பெனிக்காக ஏதாவது பர்சன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான ஏதாவது ஒரு சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம பேமெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக வந்து இஷ்யூ பண்ணுவோம். அப்படி இஷ்யூ பண்ணும்போது என்ன என்ட்ரி போடுவோம் அப்படின்னா குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போடுவோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு அண்டர் ரைட்டர்ஸ். எப்போவும் அண்டர் ரைட்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டீட் ஆஃப் பேயிங் கமிஷன் பே பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ன இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணலாம். அப்படி இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா என்ன என்ட்ரி போடுவோம் அப்படின்னா அண்டர் ரைட்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போடுவோம். அடுத்தது நாலாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஆஃப் ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து யாருக்கு இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று எம்ப்ளாயீஸ்க்கு இஷ்யூ பண்ணுவோம், இல்லை அப்படின்னா டேரக்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து தே ஆர் ப்ரொவைடிங் நோஹவ், ஏதாவது நமக்கு வந்து நோஹவ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டலை இஷ்யூ பண்ணுவோம். அதை தான் வந்து இஷ்யூ ஆஃப் ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.